ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். மூன்லெட் ரீயூனியனோட 13வது எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஊஷாக்கு ஒரு வழியா உடம்பு தெரியுது, கண்ணு முழிச்சு பாக்குறா. பார்த்தா நம்ம சூயு இன்னமும் கிளம்பாம அதே ரூம்லயே ஓரமா உட்காந்து புக்கு படிச்சிட்டு இருக்கான். ஊஷா பாக்குறா, நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லையா அப்படின்னு கேக்குறா. ஓ எந்திரிச்சாச்சா அப்படின்னு சூயு, கொஞ்சம் புக்கு படிச்சிட்டு இருந்தேன், உன்கிட்ட இருக்கிற எல்லா புக்குமே படிச்சுட்டேன், எல்லாமே என்னது காதல் கதையாவே இருக்கு, எல்லாத்தோட எண்டிங்குமே கல்யாணத்திலேயே முடியுது, அது எப்படி கல்யாணம் மட்டும் தான் ஒரே முடிவா இருக்குமா என்ன அப்படின்னு கேட்க ஊஷா சிரிக்கிறா. வேற என்ன வேணும் அப்படின்னு. இல்ல எல்லாமே ஏதோ பொண்ணுங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவே பிறந்த மாதிரி ஒரே முடிவோடு இருக்கு, அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே சூயோ நெத்தியில கை வச்சு பாக்குறதுக்கு போயிடுறான், ஃபீவர் குறைஞ்சிருச்சான்னு பாக்குறதுக்காக. ஆனா டக்குன்னு யோசிக்க ஆரம்பிக்க ஊஷா பாக்குறா. அவன் கையை பிடிச்சு தன்னோட நெத்தியில வச்சுட்டு, இப்போ ஓகேவா, ஃபீவர் குறைஞ்சிருக்கான்னு கேட்க குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு அங்க குடுக்குடுன்னு ஓடிட்டு இருக்கான். கரெக்டா நம்ம ஊஷாவோட வீட்டை உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு ஊஷாவோட அசிஸ்டன்ட்டும் ஷூ 2 பேருமா வீட்டுக்குள்ள வராங்க. அந்த நேரத்துல சூயுவும் ஊஷாவும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறதுக்கு உட்கார்ந்துருக்காங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கறி எடுத்து சூயுக்கும் வச்சுட்டே இருக்கா ஊஷா. போதும் போதும் அப்படின்னு அவன் சொல்லும் போதே இந்த பொறாமையோட பார்த்துட்டே ஷூவும் அங்க வந்துடுறா, அசிஸ்டன்ட் பொண்ணும் அங்க வந்துடுறா. வாங்க நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு ஊஷா கூப்பிடுறா. சாப்பிடுற மூட்ல இல்ல அப்படின்னு ஷூ சொன்னதும் முக்கியமான விஷயம் ஊஷாக்கு தெரிஞ்சிருது. சரி ஓகே சூயு நீ சாப்பிடு, அப்புறமா போய் ரெஸ்ட் எடு, நான் கொஞ்சம் வேலை இருக்கு பாத்துட்டு வரேன் அப்படின்னு இந்த 2 பேரோட அங்க இருந்து கிளம்புறா. ஷூ மட்டும் போகாம வேணும்னே நம்ம சூயுவை பார்த்து, அம்மா போகும்போது திரும்பி பார்த்து போ, அந்த படிக்கட்டுல நானும் ஊஷா ஒரு தடவை சண்டை பிராக்டிஸ் பண்ணும்போது அடிப்பட்டு படிக்கட்டு கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறான். திரும்பி போகணும் சொல்லிட்டான். அதே மாதிரி நானும் ஊஷாவும் ரொம்ப நாளா க்ளோஸா இருக்கோம்னு வர சொல்லிட்டான். நம்ம சூயு நானும் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்னு அந்த ஸ்டெப்பு கிட்ட இறங்கும் போது கொஞ்சம் யோசிச்சுட்டு அடுத்த நேரா உள்ள போறான். அப்போ நம்ம சூயு போயிட்டு இருக்கும் போதே, நீங்க டேப்லெட் சாப்பிட மறந்துட்டீங்கன்னு அந்த பொண்ணு டேப்லெட் கொண்டு வந்து கொடுக்குறா, வேலைக்கார பொண்ணு. அடுத்து சாக்லேட்டும் கொடுக்குறா. அந்த கேண்டியை அந்த பக்கமா போயிட்டு இருக்க ஷூ பாத்துடுறான். ஊஷா வாங்கிட்டு வந்தது இவனுக்காக தானா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவனுக்கு பொசசிவ் ஏறிக்கிட்டே இருக்கு. அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். சூயுவும் வெளியே போறான். அன்னைக்கு நைட்டு சூயு ஜியாங்கோட சேர்ந்துட்டு அந்த ஊருக்குள்ள சுத்தி வந்துட்டு இருக்கான். சூயு இவன் கிட்ட சொல்லிருக்கான், கண்டிப்பா டீமன் மார்க்கெட்டிங் இருக்கு, அப்படி இருந்தது அப்படின்னா ரொம்ப அதை கண்டுபிடிச்சே ஆகணும், ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்ல, இது ரொம்ப கஷ்டமான வேலை, அது எப்படி நம்ம பார்க்க முடியும், எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் தெரியற மாதிரி இல்லையே அப்படின்னு ஜியாங் சொல்றான். நார்மலா தான் இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நார்மலா தான் இருந்தது, ஆனா நேத்து ஒண்ணு வானத்துல நடந்தது பாத்தியா, அது சாதாரணமா நடக்கிறது கிடையாது, இந்த பக்கம் எங்கேயோ டீமன் வேர்ல்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சூயு சொல்ல ஆரம்பிக்கிறான். சரி ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னு 2 பேரும் நடக்கும் போது அங்க லூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு. இந்த ஏரியால நிறைய கிளப் எல்லாம் இருக்குமா, ரொம்ப முறை தவறி போன பிசினஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் பண்ற ஏரியாவா, உள்ள போலாம், இந்த இடத்துலதான் எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சூயு சொல்ல, இந்த இன்ஸ்பெக்டர் ஒருத்தன் சுத்திட்டு இருப்பானே அவன் அங்க வந்துடுறான். என்ன சூயு இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்க அப்படின்னு அவன் கேட்க ஆரம்பிக்க, இல்ல என்னோட கசின் ஊர்ல இருந்து வந்திருக்கான், அவனுக்கு இந்த இடத்த சுத்தி காட்ட போறேன் அப்படின்னு சூயு சொல்றான். இந்த இடமா, இங்க ட்ரக்ஸ் எல்லாம் கூட அதிகமா புழங்கும், அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நாங்களே இதை க்ளோஸ் பண்றதுக்கு தான் ட்ரை பண்றோம், ஆனா ரொம்ப பணக்காரங்க எல்லாம் இங்க அடிக்கடி வராங்க அப்படிங்கறதால அதையும் எங்களால பண்ண முடியல, சோ எதுக்கும் பாத்து இங்க இருந்து வராம போயிடுறதுதான் நல்லதுன்னு சொல்ல, அப்படியா இங்க இருந்து கிளம்பிடுற அப்படின்னு சூயு அவனோட ஃப்ரெண்ட் ஜியாங்க கூட்டிட்டு கிளம்பிடுறான். இன்ஸ்பெக்டரும் கிளம்பி போயிடுறாங்க. ஜியாங் பாக்குறான், ஒளிஞ்சு நின்னுட்டு நம்மள எதுக்கு உள்ள போக விடாம தடுக்கிறாங்க அப்படின்னு கேட்க, தெரியல, ஆனா நம்ம அப்படி விடக்கூடாது, கண்டிப்பா உள்ள போய் தான் ஆகணும் அப்படின்னு, நான் கொண்டு வர சொன்ன ஐட்டம்லாம் நீ கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு சூயு கேக்குறான். ஜியாங் உடனே இந்த டேப்லெட் சாப்பிடு, சாப்பிட்டதுமே உன் குரல் மாறிடும், யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்ல, அதை பண்ணி சூயு சாப்பிட்டுறான். பார்த்தா அவனுக்கு குரலே வரல, ரொம்ப உள்ள இருந்து லைட்டா ஒரு வாய்ஸ் வருது, என்னடா பண்ணி வச்சிருக்க, என்ன மாத்திரையை கொண்டு வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் திட்ட ஆரம்பிக்கிறான். அதுக்கு பதிலா இந்த மாஸ்க போட்டுக்கோ, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஒரு மாஸ்க் ஒன்னு எடுத்து ஜியாங் கொடுக்க ஆரம்பிக்கிறான். இங்க அதுக்குள்ள டீமன் மார்க்கெட்டுக்குள்ள ஊஷா போயிட்டு இருக்கா. ஊஷா கூட இருக்க அசிஸ்டன்ட் பொண்ணு எத்தனை பேர் தெரியுமா, நம்ம ஆத்மாக்கெல்லாம் வெளியே போயிடுச்சு, அவங்களெல்லாம் கூட்டு வந்துட்டோம், அதே மாதிரி தப்பி தவறி இந்த லூ சிட்டி இருக்குல்ல, அது பக்கத்துலதான் நம்ம டீமன் மார்க்கெட் இருக்குங்கிறதால அதுல இருந்து தெரியாம நிறைய பேர் உள்ள வந்துட்டாங்க, 57 பேருக்கும் மேல வந்துட்டாங்க, நாங்க அவங்களெல்லாம் மறக்க வச்சு எல்லாத்தையும் கொண்டு போய் வெளியே விட்டு வந்திருக்கோம்னு சொல்ல, இன்னும் எத்தனை இடத்துலதான் அந்த நாய் கேப் போட்டானோ தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு ஊஷா தேட ஆரம்பிக்கிறா. அங்க ஒரு கடையிலயும் ஒரு பேரியர் பிரிஞ்சிருக்கு அப்படின்னு தகவல் வருது. நேரா ஊஷா அங்க போயிடுறா. இதையும் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊஷா அதை ட்ரை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆகுமா அதுக்கு, அது வரைய அந்த பக்கம் சுத்தி பார்த்துட்டு இருக்க, இது ஒரு பொம்மை கடை மாதிரி, அதாவது இங்க இருக்கிற ஆத்மாக்கள்லாம் இன்னும் முழுசா உடம்பு உருவாகல அப்படின்னா இங்க இருக்கிற பொம்மை எதையாவது நல்லா காசு கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாங்களாம், இல்ல அவங்க பார்க்க கொஞ்சம் சுமாரா அசிங்கமா இருந்தாலும் நல்ல அழகான பொம்மையா வாங்கிட்டு போயிட்டு உருவத்தை மாத்திக்குவாங்களாம். ஓ பரவாயில்லையே நல்லதா இருக்கு அப்படின்னு ஊஷா பாத்துட்டு இருக்கா. வேலைக்கார பொண்ணு நீ வெளியே எங்கேயாவது போய் தேடி பாருன்னு சொல்ல, அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பி போறா. நீங்க ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க, லூ சிட்டி இருக்குல்ல, இதுக்கு பக்கத்துல தான் இருக்கு, ஜஸ்ட் தப்பி தவறி நீ வெளியே போயிட்டா இந்த மாதிரி இந்த அடையாளத்துல நீ போறதால நல்லா மாட்டிக்குவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்புறா. சரி சரி நான்
பாத்துக்கிறேன் அப்படின்னு ஊஷா அங்க சுத்திக்கிட்டு இருக்கா. கரெக்டா அங்க நம்ம சூயுவும் அப்படி ஜியாங் 2 பேரும் நின்னுகிட்டு இருக்காங்க. அங்க ஒரு குடிகாரன் ஒருத்தன் போறான். எங்க பொண்ணுங்களே காணா அப்படின்னு ஒரு ரூம் குள்ள ஒண்ணு போக டக்குன்னு ஏதோ மேஜிக் வந்த மாதிரி இருக்கு. என்னவோ டவுட் வந்துருது சூயுக்கு. நேரா கிளம்பி அவனும் உள்ள போறான். பார்த்தா அந்த பையன் மேஜிக் மாதிரி வந்தான்ல, அந்த ஆளு டீமன் மார்க்கெட்டுக்குள்ள வந்துடுறான். அந்த கேப் ஓபனா இருக்கு அப்படிங்கறதால ஊஷா பாக்குறா. அங்க இருக்கிற ஒரு ஆம்பளை உருவத்தை அவளோட உருவமா எடுத்துக்கிறா. அங்க அந்த குடிகாரன் வந்துடுறான். இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்துட்டு இருக்கிறதுக்குள்ள நம்ம சூயுவும் அங்க வரான். ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு அவனும் அந்த பேரியருக்குள்ள வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் அந்த குடிகாரனை நம்ம ஊஷா வேகமா மயக்கி போட்டுட்டு ட்ரக்ஸ் ஏதோ எடுத்திருக்கான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறா. அதுக்குள்ள நம்ம சூயுவும் அங்க வரான். ஆனா முகத்துல மாஸ்க் போட்டிருக்கான். குரலும் கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்கு. இங்க ஊஷாவும் வேற ஒரு உருவத்துல இருக்கா. சோ 2 பேத்துக்கும் ஒருத்தங்க அடையாளம் தெரியல. இது என்ன இடம் அப்படின்னு சூயு கேக்குறான். இல்லங்க, இது இந்த லூர் சிட்டி இருக்குல்ல, அதோட ஒரு கடை தான், காலியா இருக்கு, இங்க இருந்து வெளியே போங்க அப்படின்னு ஊஷா சமாளிக்கிறா. சூயுக்கும் ஊஷாக்கும் சண்டை வந்துருது. 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. இது ஒரு ஆத்மா அப்படிங்கறத சூயு கண்டுபிடிச்சிட்டான். அந்த நேரமா பார்த்து இங்க இருக்கிற இந்த குடிகாரன் சூயு 2 பேரையும் ஒன்னா சேர்த்து அங்க இருந்து ஊஷா வெளியே அமிச்சிடுறா. என்ன நடந்தது, இங்க எப்படி நம்ம வந்தோம், அது என்ன இடம்னு ஒண்ணும் புரியலையே சூயு யோசிக்கிறான். சில பொண்ணுங்க எல்லாம் வராங்க. குடிகாரன் கீழே மயங்கி விழுந்து கிடக்குறான். மறுபடியும் இந்த ஆளு ட்ரக்ஸ் போட்டு கீழே விழுந்துட்டான் பாருன்னு திட்டிக்கிட்டே அவனை கூட்டு போயிடுறாங்க. சூயு மறுபடியும் இந்த பேரியர் கிட்ட வரான். இப்ப பார்த்தா பேரியர் க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்குள்ள அங்க ஊஷாவை பாக்குறதுக்கு அந்த இடத்துக்கு ஷூ வந்துட்டு அவ மேல போட்டிருக்க அந்த ஸ்கின்னை தூக்கி எறியறான். என்ன நடந்ததுங்க அப்படின்னு கேட்க சில பேர் வந்தாங்க. அவங்களே வெளியே அமிச்சிட்டேன் அப்படின்னு ஊஷா சொல்லிட்டு இருக்கா. சூயு நேரா ஜியாங்க கிட்ட போயிட்டு கண்டிப்பாங்க என்னவோ இருக்கு அப்படின்னு சொல்ல, ஜியாங் இந்த ஏரியாக்குள்ள வந்ததும் அங்க இருக்கிற சில பொண்ணுங்களாம் அவனை கூப்பிட்டு கிஸ் பண்ணிட்டாங்களாம். இனிமே இந்த இடத்துக்கு நான் வரவே மாட்டேன்னு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். இங்க ஊஷா அடுத்து ஷூ 2 பேருமா வந்து இங்க ஒரு பேரியர் இருந்திருக்கு ஊருக்குள்ள, அதையும் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அப்போ வந்து இன்ஸ்பெக்டர் வந்துடுறான். உஷா, உனக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த ட்ரக்ஸ் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, நான் அதை தேடிக்கிட்டு இருந்தேன். அப்ப அந்த லூ சிட்டி அது ஒரு மாதிரி சிட்டி தானே, அதுக்குள்ள யார் போனது சொல்லு. சூயுன்னு சொல்ல, சூயுவா, அவன்லாம் அந்த மாதிரி தப்பான இடத்துக்குலாம் போறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஷூவை எந்த அளவுக்கு நான் நம்புறனோ சூயுவையும் அதே அளவுக்கு நம்புறேன் அப்படின்னு ஊஷா சொல்லிடுறா. ஷூக்கு பொசசிவ்னஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. சரி நீ நம்பாட்டி போ அப்படின்னு அங்க இருந்து அந்த இன்ஸ்பெக்டர் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இங்க இன்னொரு பக்கம் ஷூக்குள்ள வேற அந்த கெட்ட சக்தி சாபக்கல் புது ஒரு சின்ன பீஸ் போச்சுல்ல, அத அவன் கிட்ட பேச ஆரம்பிக்குது. நீ என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. நீ முதல்ல யாரு, இங்க இருந்து போயிடு, அழிஞ்சு போயிடு அப்படின்னு ஷூ சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த சாபக்கல் சொல்லுது, என்னை ஏற்கனவே அழிச்சு மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சாங்க. அப்புறம் நான் என்ன தெரியுமா பண்ணேன், அதோட கதையை சொல்ல ஆரம்பிக்குது. ஒரு மரத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஏறி ஒரு மாதுளை மரத்துக்குள்ள அந்த சாபக்கல் வந்திருக்கு. அந்த கல்ல இருந்து பழத்தை எடுத்து குழந்தைங்க விளையாடி இருக்காங்க. அப்புறம் அந்த கல் அப்படியே கீழே விழுந்திருக்கு பழமா. ரொம்ப நாள் அங்கே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அது கல்லா உருமாறி இருக்கு. அதை யாரோ கொண்டு போயிட்டு அங்க இருக்க எடுத்து நகைக்கடையில கொண்டு போய் கொடுக்க, அந்த நகைக்கடைக்காரன் காசு கொடுத்து கல்லை வாங்கிட்டு அப்புறமா அதை வித்து விளக்குக்கு போயிட்டு, இதுதான் அதோட கதை ஹிஸ்டரியே. அதை முழுக்க ஷூ கிட்ட சொல்லுது. நான்லாம் அவ்வளவு சாதாரணமா போற ஆள் கிடையாது, கண்டிப்பா என் வேலையை முடிச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு அது பேசிட்டு இருக்கு. இங்க ஜியாங் வீட்டுல சண்டை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு அவங்க சீனியர் கிட்ட இருந்து லெட்டர் வந்துருது. லெட்டர் வந்துருச்சு அப்படின்னு அவன் நேரா கிளம்பி சூயோவை பாக்குறதுக்கு போறான். வா நம்ம இருந்து கிளம்பி போலாம், நம்ம சீனியரை பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க சூயோ பாக்குறான். சீனியர் நம்மள வா சொல்லி கூப்பிட்டு இருக்காரு, ஆனா எப்படிடா போறது, இந்த இடத்துல ரொம்ப பெரிய ஆபத்து இருக்கு, அப்படிலாம் விட்டு போக முடியாதுன்னு சொல்ல, அதெல்லாம் நம்ம தனியா இருந்து என்ன பண்ண முடியும், நேரா கிளம்பி போலாம். அதுவும் இல்லாம நம்ம கல்டிவேஷன் டீம் 100 வருஷமா மறைஞ்சிருக்கும், இப்ப வந்தா மட்டும் நம்மளால ஈஸியா உங்களுக்கு தோக்கடிக்க முடியுமா என்ன அப்படின்னு ஜியாங் கேட்க ஆரம்பிக்க, சூயு ஆனா வர ஐடியால இல்ல, நீ என்னதான்டா பண்றதா இருக்கன்னு கேட்க, நான் மறுபடியும் போய் இன்வெஸ்டிகேட் பண்ண போறேன் அப்படின்னு சூயு சொல்லிடுறான். ஜியாங்குக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. டே இது ரொம்ப பெரிய விஷயம்டா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க ஊருக்குள்ள யார் யாரெல்லாம் அந்த சாத்தான் உலகத்துக்கு டீமன் உலகத்துக்கு வந்து போனாங்களோ அவங்க எல்லாம் ஏதேதோ கதை சொல்றாங்க. நான் மான்ஸ்டர் பார்த்தேன், அப்படி இருந்தது இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் ஊருக்குள்ள பரவ ஆரம்பிக்க, அதை பத்தி ஊஷா எல்லா பெரியவங்களையும் கூப்பிட்டு விசாரிக்கிறா. நம்ம என்ன பண்றது அப்படின்னு, என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு இந்த பெரியவங்க எல்லாம் நக்கலா பேச, உங்க ஆள்ல ஒருத்தன் தான் அந்த பேரியர் கிழிச்சு விட்டுருக்கான், அதை பத்தி நீங்க பேசாம ரொம்ப நக்கலா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு மத்தவங்களும் தாய்ஷா எல்லாம் திட்ட ஆரம்பிக்கிறா. ஆனா அங்க ஷூ வரான். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, கிட்டத்தட்ட 150 பேருக்கும் மேல வந்துட்டு இந்த பக்கத்து ஏரியால இருக்காங்க, அதுல ஒரு 52 பேர் உள்ள வந்திருக்காங்க. சோ எந்த விஷம்னே தெரியாத ஒரு கண்டுபிடிக்க முடியாத விஷம் ஒண்ணு இருக்கு, அதை இங்க பக்கத்துல இருக்க லூ சிட்டில கிணத்து தண்ணியில கலந்துட்டோம்னா இந்த ஏரியாக்காரங்க எல்லாம் இறந்துருவாங்க, இந்த விஷயம் வெளியே பரவாதுன்னு சொல்ல ஊஷா பாக்குறா. என்னடா பேசிட்டு இருக்கா, அத்தனை பேர் இறந்து போயிருவாங்க, உனக்கு பரவாயில்லையான்னு கேட்க, நம்ம ஆயிரக்கணக்கான வருஷமா இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் ஊஷா, இந்த விஷயம் வெளியே பரப்பிச்சு யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஆபத்தாயிடும், அப்புறம் இங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான ஆத்மாக்கள் இடம் இல்லாம அலையும், அதுக்கு என்ன சொல்ற, கொஞ்சம் பேர் இறந்தா இறந்துட்டு போறாங்க, 200 பேர் கூட வராதுன்னு சொல்ல, 200 பேரா, ஒரு உயிர் கூட போக கூடாதுடா, அறிவில்ல உனக்கு, நீ மனுஷன் தானா, என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு கத்திட்டு இங்க இருந்து நீ முதல்ல கிளம்பு, இதுக்கான முடிவை நானே யோசிக்கிறேன் அப்படின்னு மத்த எல்லாரையும் கூட ஊஷா அங்க இருந்து அனுப்பிடுறா. தாய்ஷா கிட்ட போயிட்டு, ஊஷா எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல, அவனை பத்தி நல்லா தெரியும் நினைச்சேன், ஆனா அவன் மனுஷ உயிர்களை பத்தி
பத்தி ஒரு பொருட்டா கூட மதிக்காம இருந்திருக்கான் பாரு அப்படின்னு சொல்ல உன்னை தாய்ஷா சொல்றா, நான் ஒருத்தனை லவ் பண்ணேன், பூமியில மனுஷன், அப்ப எனக்கு தெரியாது நான் எவ்வளவு ஒரு மோசமான உயிரினமா அவன் கண்ணுக்கு தெரியவேன்னு. அவனை பார்த்து லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக்க சொல்றா. பூமியில ஒருத்தன் இருந்திருக்கான் 200 இயர்ஸ்க்கு முன்னாடி. அந்த பையன் கிட்ட தாய்ஷா காதல்ல விழுந்திருக்கா. அவனும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். 2 பேரும் ரொம்ப நாள் லவ் பண்ணிட்டு இருந்த ஒரு காலத்துல தான் தாய்ஷாவை ஒரு தடவை அவன் பார்க்க வரும்போது தாய்ஷாவோட பாம்பு கால் அப்படியே இருக்கு. அத பார்த்துட்டு அங்க இருந்து பயந்து ஓடி இருக்கான். தாய்ஷா என்ன பார்த்து பயப்படாத பயப்படாத அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுக்கப்புறமா அவன் திரும்பி வரவே இல்லைன்னு அவ தனியா குடிச்சு குடிச்சு காதல் தோல்வியில சுத்திட்டு இருக்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பையன் வரான் கையில ஒரு வைன் பாட்டிலோட. தாய்ஷா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். மறுபடியும் அவன் மயங்கி போயிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அவன் கொண்டு வந்த வைனை சியர் சொல்லிட்டு கல்யாணத்துல குடிப்பாங்கல்ல அந்த மாதிரி குடிக்க உடனே அவளுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு, என்ன கலந்திருக்கு இதுல அப்படின்னு தாய்ஷா கேட்க, உனக்கு என்ன மனுஷி நினைப்பாடி, உனக்கு ஒரு காதல் கல்யாணம் வேற கேடு அப்படின்னு கையில வச்சிட்டு இருக்க விஷத்தை தூக்கி இவன் முகத்துல கொட்ட ஆரம்பிக்கிறான். இதே மாதிரி எல்லாருக்கும் நல்லது கெட்டதுன்னு சொல்லிட்டு 2 பக்கம் இருக்கும். ஒரு பக்கம் தெரிஞ்சிருச்சுங்கிறதால அவங்களை நம்பாத. என் விஷயத்தை பத்தி எப்பயும் உன்கிட்ட பேச மாட்டேன், ஆனா இன்னைக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னு சொல்லிட்டு தாய்ஷா அங்க இருந்து போக பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறா உஷா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.